ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதை என்னன்ட்டு பார்க்கலாம். நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இது மாதிரி இந்த ரெண்ட்டுக்கு எங்களுக்கு வீடுங்கிறது எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் நம்மளால் எந்த விஷயத்தையும் சொல்ல முடியல, பண்ண முடியல. அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் இதாக தானே இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் கிடையாது. ஏன்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு எதுக்காக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு டைம் வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவங்கிறது நமக்கு இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான். இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அது சரியான இதாக நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நமக்கு ஒரு பக்குவங்கிறது நமக்கு வராது. சில சமயங்களில் நமக்கு அதுவும் சேர்த்துக்கிட்டு நம்ம குழப்பிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. சில விஷயங்கள் கொஞ்சம் சரியாக இருக்கும், கொஞ்சம் சரியாக இருக்காது. அதனால் அதையும் இதையும் போட்டு நீ எதையும் மனசுக்குள்ளே போட்டு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை வாழ்க்கையில் வேடிக்கை பார்த்துட்டு நம்ம போயிட்டுருக்கிறது தான் நம்மளுக்கு நல்ல ஒரு விஷயங்கிறது. அதனால் எந்த இதாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் செய்யக்கூடிய விஷயங்களை நமக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்ருக்கு. அதனால் இந்த நேரத்துக்கு இது, அந்த நேரத்துக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ரெக்டிஃபை பண்ண முடியல. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருக்குது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே எதையுமே இப்போ அவங்கக்கிட்டேலாம் சொல்லிக்கிறது இல்லை. எதையும் ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும். அதனால் அவங்க எடுத்துக்கிற விதங்கிறது இருக்குல்ல, அதனால நான் யாரை பற்றியுமே இப்போ யாருக்கிட்டையுமே அந்த அளவுக்கு சொல்ல வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஏன்னா அவங்க நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே அடுத்தடுத்தது அவங்க செய்யக்கூடிய விஷயங்களுங்கிறது நமக்கு ஒரு இதாக இல்லை, ஒரு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அப்படிங்கிறதுனால அதையும் இதையும் நாங்கள் எதையும் போட்டு நினச்சிக்கிட்டு மனசை போட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேணாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன இப்போதைக்கு செய்ய முடியுதோ அதை நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணுவோம், செய்வோம் அப்படிங்கிற மாதிரியே நானும் முடிவு பண்ணிட்டேன். அடுத்தடுத்தது எந்தெந்த முயற்சிகளுக்கும் எந்தெந்த இதுக்குமே நம்ம காரணம் இல்லை. ஏன்னா ஒரு முயற்சி செய்கிறோம் அப்படின்னா அதை நம்மளுக்கு சரியான ஒரு இதுக்கு நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்து பண்ணி செஞ்சு எதாக இருந்தாலும் நம்மளுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால் அதையும் இதையும் போட்டு நம்ம குழப்பிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறத தவிர, எந்த இதுக்காக இருந்தாலும் நம்மளால் முடியும், முடியாது அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு இந்த விஷயத்துக்கு நம்ம சரியான ஒரு இதை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு இது பண்ணிக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த விஷயத்துக்குமே ஒரு சரியான ஒரு பக்குவத்தை நம்ம கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால் எதையும் இப்போதைக்கு நம்ம சொல்லி பேசிக்கிட்டு நம்ம முடிவெடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். எதாக இருந்தாலும் நம்ம ஒரு முழுமையான ஒரு விஷயத்த கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதையும் இதையும் சேர்த்து நம்ம எதையுமே குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால் அந்த நேரத்துக்கு அது, இந்த நேரத்துக்கு அதுன்னு சொல்லிட்டு நம்மளால் எதையுமே பிரித்து பார்க்க முடியாது. எல்லாமே சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி தான் நமக்கு ஒரு சில விஷயங்கள் தோண ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கலாம். அதனால் எதையுமே இப்போதைக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் சரியாக செய்ய முடியுதா, சரியாக செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்த்து முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக நான் ஒரு சில விஷயங்களையும் சொல்லி இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி, பார்த்துக்குவோம், எதாக இருந்தாலும் நம்ம பார்ப்போம்